Hello Pasangla. So I hope the audio is clean and clear. Okay, right. So நிறைய பேர் வந்து நீங்கள் கிளாஸ் நடத்துனீங்க சார், கிளாஸ் நடத்துனீங்கன்னா அந்த பிடிஎஃப் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களை நிறைய பேர் கிட்ட எப்பயுமே கேட்டுகிட்டே இருந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும், இந்த பிடிஎஃப் எங்கேருந்து சார் எடுக்கிறது எங்களுக்கு தெரியல, நீங்கள் ஒரு தடவை கிளாஸில் காட்டுங்கன்னு ஒரு சில பசங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நான் சொல்கிறத கவனிச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் எந்த வீடியோ ஓப்பன் பண்ணாலும் சரி, நம்ம சேனலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா 10th Vedantu 9th 10th சேனல் இருக்குல்ல, இதில் நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறீங்களோ, உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைவ் போயிட்டுருக்குது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடுத்த வீடியோஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்குள்ளே போங்க. அந்த வீடியோக்குள்ளே போயிட்டு டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஒவ்வொரு ஹெட்டிங் போட்டு கொடுத்துருப்பாங்க. சரியா, ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ, எந்த பிடிஎஃப் வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் மட்டும் என்ன பண்ணும், ஓப்பன் ஆகிடும். சரியா, உங்களுக்கு எந்த பிடிஎஃப் வேணுமோ அந்த பிடிஎஃப் அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு அந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு டவுன்லோட் த பிடிஎஃப். ஸோ பிடிஎஃப் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் நான் சொல்லிவிட்டேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரியே என்ன பண்ணுங்கள், எல்லா வீடியோஸையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வெல்கம் பேக். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் லாங் ஆன்சர்ஸ் நம்ம படிக்க போகிறோம். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா? கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் டைப். இனர்ஷியானா என்ன, ஒவ்வொரு இனர்ஷியாவுக்கும் எக்ஸாம்பிள் கொடுக்கணும், அதை எக்ஸ்பிளைனும் பண்ணணும். இதில் ஒரு 2 மார்க். ஃபர்ஸ்ட் நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் த 2 மார்க். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா? இது என்ன அப்படின்னா ஒரு 2 மார்க் கொஷின். டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியாங்கிறது 2 மார்க் கொஷின். அதுக்கு என்ன ஆன்சர்? இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இந்த 3 தான் என்ன அப்படின்னா ஆன்சர். இனர்ஷியானா என்னது? இனர்ஷியானா என்ன அப்படின்னா ஒரு பொருள் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்குது, அந்த பொருள் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் until unless it is disturbed. நீங்கள் அதை போய் இதை பண்ணாத, இதை ஸ்டாப் பண்ணு, இதை செய்யாதன்னு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்காத வரைக்கும். இப்போ என் கை இப்படி ஆடிக்கிட்டே இருக்கு, இந்த கையை நில்லுன்னு நான் சொல்லணும். நல்லனா என்னது, என் பிரெயினை சொல்லணும் போதும், ஆட்டினது போதும்னு சொல்லாத வரைக்கும் இது ஆடிக்கிட்டே தான் இருக்கும். இது ஆடிக்கிட்டே நான் என்ன பண்ணுறேன், இப்படி திரும்புகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அப்போ அது மூலமாக வேறு ஏதாவது ஒரு ஃபோர்ஸு இதெல்லாம் நடக்கும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சூப்பராக வச்சுருக்கேன், எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சரியா, ரைட், ஓகே, கவனிங்க. ஓகே, கவனிங்க. அதே மாதிரி இன்னொன்று, நீ ஸ்பேம் பண்ணாலாம் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. அதனால் மெசேஜ் அன்வான்டாக போடாதீங்க, எதையுமே பண்ணாத, ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன் நான். சரியா, ஒன்லி நான் எப்போ கேட்குறேனோ அப்போ மட்டும்தான், தட் இஸ் த டைம் ஐ வில் பி கிவிங் த ரெஸ்பான்சஸ். ஸோ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இப்போ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா என்ன, நல்லா பாருங்கள். இந்த கார் ஸ்டாப், அது வந்து கார் என்ன அப்படின்னா ஒரு இடத்துல அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருக்கு. திடீர்னு ஆட்டோமேட்டிக்காக கார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகும், கார் இப்படி முன்னாடி போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், டொமக்குன்னு பின்னாடி போவேன். கரெக்டாக, நான் ரெஸ்ட்டில் தான் இருக்கேன், ஆனால் கார் தான் மூவ் ஆகுது. நான் இப்போ பாருங்க, உனக்கு தெரியுது அந்த பென் இருக்குல்ல, இப்போ இப்படி இருக்குல்ல, இந்த பெண்ணை கூட வேணாம், இந்த பாக்ஸ் வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ் இப்படி ரெஸ்ட்டில் இருக்குது. உனக்கு தெரியுதா, என் கையில் நகன்றிருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னோடய கையில் சென்டரில் வச்சுருக்கேன். இப்போ நான் என் கையை நகட்டுறேன், இங்கே பார்த்தியா, இப்போ என்ன ஆகுது, பாக்ஸ் அங்கேயே தான் இருக்குது, பாக்ஸ் அங்கேயே தான் இருக்குது, ஆனால் என்ன ஆகுது, there was a jerk. அப்போ என்ன பண்ணுது, பாக்ஸு ரெஸ்ட்டிலே தான் இருக்குது. அப்போ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு, திஸ் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இதுக்கு பேர் தான் என்னது, இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ரைட்டா, இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். டக்குன்னு போகிறப்ப the person stays at the rest due to inertia and it is thrown backwards. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க பின்னாடி தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ரைட். அப்போ பாருங்கள், அதுக்கு தியரி என்ன எழுதணும், அது அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ தியரி, the resistance of a body. ரெசிஸ்டன்ஸ்னா என்னது, ஒரு தடை, ஒரு ஆப்போசிஷன் ஃபோர்ஸ் பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ரைட்டா, தன்னோட பொசிஷனில் இருந்து அல்லது தன்னோட பாடியில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன், நான் மாற மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறது. ஒருத்தவங்க இப்படினாலே நான் இந்த இடத்தோட அசையவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு தள்ளி விட்டால் என்ன ஆகும், அப்போ என்னோட கழுத்து பார்த்தீங்கன்னா எப்படி போனேன்னு, என்னை முதுகுலேருந்து யாரோ ஒருத்தவங்க தள்ளி விட்டாங்கன்னா என்னோடய பாடி இங்கே போகுது, இங்கே தானே நான் இருந்தேன், நான் இருந்த இடத்துக்கே என் பாடி போக ட்ரை பண்ணுது. ஸோ தட் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அதே நிலையில் இருக்கணும்னு நினைக்குது. வென் யூ விகரஸ்லி ஷேக் த பிரான்ச்சஸ் ஆஃப் த ட்ரீஸ், ட்ரீயை வந்து வேகமாக குலுக்குனீங்க அப்படின்னா சம் ஆஃப் த லீவ்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆர் டிட்டாச்ட் அண்ட் தே ஃபால் டவுன். அது ரெஸ்ட்டில் இருந்துச்சு, ஆனால் ஒரு சிலது மட்டும் என்ன பண்ணுவோம், விழுகும். மீதி இருக்கவங்களாம் அதில் ஸ்டே பண்ண போகிறாங்க, லூஸாக இருக்கவங்களாம் கீழே விழுந்துருவாங்க. இது எக்ஸாம்பிள் எழுதினாலும் சரி, எனக்கு எங்கள் ஸ்கூலில் வேறு கொடுத்துருக்காங்க, நான் வேறு எழுதுகிறேன் சார், தாராளமாக எழுதிக்கலாம். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். ஆனால் இது
உனக்கு பிடிச்ச மாதிரி எழுதக்கூடாது, நான் கொடுத்துருக்க மாதிரி தான் எழுதணும். இனர்ஷியா ஆஃப் மோஷன். இனர்ஷியா ஆஃப் மோஷனை பாருங்கள் என்ன அப்படின்னா, இப்போ இந்த பையன் போயிட்டே இருக்கான் ரைட்டா. இந்த பையன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், ஸ்கேட்டிங் போர்டில் போயிட்டே இருக்கான். நான் என்ன பண்ணிகிட்டே இருக்கேன், ஓடிட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கேட்டிங் போர்டில் போகிற இடத்துல வச்சுக்கலாம். திடீர்னு பாருங்கள் கல்லில் பட்டுட்டான். கல்லில் பட்ட உடனே யார் ஸ்டாப் ஆகிட்டான், ஸ்கேட் போர்டு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆனால் அவன் ஸ்டாப் ஆகலை, அவன் அதே மோஷனில் இருக்கான். அப்போ என்ன பண்ணுவான், கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுக போகிறான், கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுக போகிறான். என்ன பண்ண போகிறான், கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுக போகிறான். ஸோ அப்போ டியூ டு இனர்ஷியா ஆப்ஜெக்ட்ஸ் இன் மோஷன் கீப் மூவிங் அன்டில் சம்திங் ஸ்டாப்ஸ் தம். அதாவது அவன் மூவ் ஆகிட்டே இருக்கான். இதை இந்த கல் ஸ்டாப் பண்ணிடுச்சு, ஆனால் அவனை யாரும் ஸ்டாப் பண்ணவே இல்லை. அப்போ என்ன பண்ணுவான், அவன் மோஷனில் போயிட்டே தான் இருப்பான், அவன் நகர்ந்துக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் எக்ஸாம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன். எப்பா நீ நல்லா மனப்பாடம் கூட பண்ணிக்கலாம். இந்த சென்டென்ஸ் பாரு, இந்த சென்டென்ஸு, த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். இந்த சென்டென்ஸில் என்ன இருக்குது, ஸ்டேட் ஆஃப் மோஷன். 3 டெஃபனிஷனுக்கும் இது மட்டும்தான் வித்தியாசம் ரைட்டா, ரைட் சரியா, இது மட்டும்தான் டிஃபரன்ஸ். மோஷன் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஒரு அத்லெட் வேகமாக ஓடுறாங்க பிஃபோர் ஜம்பிங். ஏன்னா என்னது, ட்ரிபிள் ஜம்ப் பண்ணுறாங்களே, லாங் ஜம்ப் பண்ணுறவங்க பார்த்துருக்கியா, என்ன பண்ணுவாங்க, ஓடி வந்து ஜம்ப் பண்ணுவாங்க. நான் இங்கேருந்து ஜம்ப் பண்ணுறேன், நான் அவ்வளோதான் ஜம்ப் பண்ண முடியும் என்னால். நான் ரொம்ப தூரம் ஜம்ப் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நான் ஓடிக்கிட்டே வந்து அந்த ஸ்பீட்லேயே யாரில் போய் ஜம்ப் பண்ணணும். அப்போ என்ன தேவை, எனக்கு ஒரு ஸ்பீடு தேவை, எனக்கு ஒரு ஸ்பீடு தேவை. பிகாஸ் திஸ் வில் ஹெல்ப் ஹிம் ஜம்ப் லாங்கர் அண்ட் ஹையர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்னா என்னது, பர்சன்ஸ் கீப்ஸ் கோயிங் ஸ்ட்ரைட் ரைட்டாக. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஒரு காரில் நம்ம போயிட்டே இருக்கோம், பஸ் போயிட்டே இருக்கும், பஸ்ஸில் போயிட்டே இருக்கும். சடனாக பஸ் டிரைவர் என்ன பண்ணுறாரு, காரை பஸ் இப்படி திருப்பிட்டார். நான் இப்படி நேராக தான் போயிட்டுருக்கேன், நான் நேராக, பஸ்ஸும் நேராக போகுது, நானும் நேராக போயிட்டுருக்கேன். டக்குன்னு டிரைவர் பஸ்ஸை மட்டும் லெஃப்ட்டில் திருப்பிட்டார். அப்போ நான் என்ன பண்ணுவேன், பஸ்ஸு திரும்புகிறப்ப நானும் திரும்பணும். ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், திரும்பாமல் இப்படியே போகிறேன். ஏன்னா என்னோடய பழைய நிலைக்கு நான் போகிறேன், நான் அதே நிலையில் தான் இருக்கேன். அப்போது சேஞ்ச் இன் டைரக்ஷன், என்னோடய டைரக்ஷனில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன், என்னோடய டைரக்ஷனில் மாற்றத்தை நான் ஏற்படுத்த போகிறேன். அதுதான் விஷயம். கார் டர்னு அந்த மாதிரி இருக்கிறது காரணம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன், அவ்வளோதான். இது சென்டென்ஸ் எல்லாம் ஒன்று தான்ப்பா. ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டு, ஸ்டேட் ஆஃப் மோஷன், ஸ்டேட் ஆஃப் டைரக்ஷன், அவ்வளோதான் ரைட்டா. சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம். கார் டர்ன் பண்ணுறதோ, இல்லை உனக்கு என்ன தெரியுமோ, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதிக்கலாம். நோ ப்ராப்ளம் இன் தட். சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் டீட்டெயில் முடிஞ்சிச்சு. எவ்வளோ நேரம் எடுத்துருப்போம்னு நினைக்கிறேன், ஒரு 5 to 8 minutes எடுத்துருப்போமா, தட்ஸ் இட். நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் ரைட்டா. நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் நியூட்டன் என்ன சொல்கிறாரு, நியூட்டன் 3 லா பற்றி பேசியிருப்பார் கரெக்டாக. நியூட்டன்ஸ் லானாலே 3 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3மே 3 2 மார்க் அல்லது 3 சேர்த்து ஒரு 5 மார்க். நம்ம ரொம்ப லக்கி, பயங்கரமான லக்கியஸ்ட் ஃபெலோவாக இருந்தோம் அப்படின்னா 3 சேர்த்து ஒரு 7 மார்க்காக கூட கேட்கலாம் மேபி. நான்லாம் வந்து என் பிள்ளைங்க நிறைய மார்க் வாங்கணும்னு ஆசைப்படுவேன், அதனால் அப்படி கூட நான் கேட்பேன். ஆனால் எல்லோரும் அப்படி இருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ இந்த 3மே கண்டிப்பாக 3 லாவும் படிக்கணும். நிறைய பேர் வந்து 3rd லா மட்டும் படித்தா போதும் அல்லது 2nd லா மட்டும் படித்தா போதும், 1st லா படிக்க வேணும். 1st லாவும் பப்ளிக் எக்ஸாமில் தனியாக கேட்டிருக்காங்க. அதனால் அந்த விளையாட்டெல்லாம் விளையாண்டுறத கவனமாக எல்லாத்தையும் படிச்சுட்டு போக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. நியூட்டனின் முதல் விதி என்ன சொல்கிறாங்க, எவ்ரி பாடி continues to be in its state of rest or state of uniform motion. இதுதான் சென்டென்ஸ் பா. ஒரு வார்த்தை கூட இதில் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் மாற்றக்கூடாது. எவ்ரி பாடி continues to be in its state of rest or state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. இந்த பெண் என்ன அப்படின்னா, இங்கேருந்து இந்த எண்டிலேருந்து என்ன பண்ணுது, இந்த பெண் இங்கேருந்து வருது, இப்படி நேராக போயிட்டே இருக்கு ரைட்டா. யாருமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்குது. இன்கேஸ் இப்போ பாருங்கள், இந்த பெயின் அப்படி வந்துகிட்டே இருக்குது, ஊடால் என்ன பண்ணுறேன், இப்படி ஒரு தடையை வச்சுருக்கேன். அப்போ என்ன பண்ண போகுது, இதில் பட்டு இப்படி நேராக வந்துட்டு இருந்த பெண்ணு இப்படி பட்டு இந்த பக்கம் போகுது, உங்களை நோக்கி உங்ககிட்ட வருது. அப்போ அன்லெஸ் இட் இஸ் ஆக்டட் அப்பான், சரியா, யார்கிட்டையும் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இல்லை, ரெஸ்ட்டில் இருக்குது இந்த பேனா. இந்த பேனா இப்படியே தான் இருக்கும், பல வருஷம் ஆனாலும் இந்த பேனா இந்த இடத்த விட்டு மாறவே மாறாது. இது இங்கேயே இப்படியே தான் இருக்க போகுது. There is going to be no change in its position unless until it is acted upon by external force.
நானாக இந்த பேனாவை எடுக்காத வரைக்கும் இந்த பேனாவை அப்படியே தான் இருக்கும், இந்த இடத்த விட்டு நகராது. அப்போது எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், அதனுடைய நிலையிலேயே இருக்கும், ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் along a straight line unless it is acted upon by the some external force. வெளியேந்து எந்த ஃபோர்ஸும் கொடுக்காத வரைக்கும் அப்படியே தான் இருக்க போகுது. நியூட்டன்ஸ் செகண்ட் லா, the force acting on a body is directly proportional, force is directly proportional to the rate of change of linear momentum. இப்போ எனக்கு என்ன பண்ண போறீங்க, linear momentum ஓட சிம்பல் என்னன்னு சொல்ல போறீங்க. சொல்லலாமா? Can anyone tell me that? Linear momentum ஓட சிம்பல் என்னன்னு? What is the symbol for linear momentum? Yes, linear momentum ஓட symbol என்ன? Change in linear momentum na del p, வெறும் linear momentum na p, வெறும் linear momentum na என்னது p, ரைட்டா? வெறும் linear momentum is p, இங்க change in linear momentum அப்ப delta p of the body and the change in momentum takes place in the direction of the force. நான் ஒரு குத்து விட்டேன்னா என்ன பண்ணும், நான் எந்த பக்கம் குத்து விட்டேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பண்ணும், மொமெண்டம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் போக போகுது. என்ன சொல்லியிருக்காங்க, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன பாடி, ஒரு பாடி இருக்குது, ஒரு பொருள், இது மேலே நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்க போகுது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா பி. லீனியர் மொமெண்டம்னா இது நகர போகிறது, இது நகர்றதுக்கு இந்த ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்குமா? அதான் இப்போ நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தேனோ அதுக்கேற்ற மாதிரி தானே ஒரு பொருள் நகர போகுது. நான் கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த பென் மெதுவாக நகரப்போகுது, ரைட்டா? நான் வந்து நிறைய ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா வேகமாக நகரப்போகுது. தட்ஸ் இட், அதை தான் சொல்லியிருக்காங்க, ரைட்டா? தட்ஸ் இட், அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போது சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பாடி அண்ட் சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். சரியா? இதுக்கு ஃபார்முலா நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்க அப்படின்னா F is equal to ma, both are same, ரைட்டா? அது ஆக்சலரேஷனை பேஸ் பண்ணியிருந்தால் ma வரப்போகுது, இல்லை அப்படின்னா வரப்போகுது, ரைட்டா? F is equal to ma அப்படிங்கிறது, ரைட்டா? லீனியர் மொமெண்டம்னா ஒரு நேர்கோட்டில் லீனியராக என்ன பண்ணுது, மொமெண்டம்னா நகர்தல்னு அர்த்தம். இந்த பேனாவை நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நேர்கோட்டில் நகருது, நான் கொடுக்குற ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நேர்கோட்டில் நகருது. சரியா? F is equal to ma, mv என்ன வேணால் போட்டுக்கலாம், ரைட்டா? ஆக்சலரேஷனுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் போடுவாங்க. mv சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம்னா டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு ma, எப்படி வேணால் போட்டுக்கலாம், போத் ஆர் கோயிங் டு பி சேம். சரியா? தட் இஸ் செகண்ட் லா ஆஃப் நியூட்டன்ஸ் செகண்ட் லா. நியூட்டன்ஸ் தேர்ட் லா, இட்ஸ் ஃபேமஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நியூட்டன்ஸ் தேர்ட் லானா என்னது, எவ்ரி ஆக்ஷன் there is a equal and opposite reaction. For every action there is a equal and opposite reaction. ஈக்குவலா ஆப்போசிட் ரியாக்ஷன். ரெண்டு பேரும் இப்படி மோதிக்கிறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் மோதனுக்கு எதுவுமே பாருங்க, மோதிட்டு என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ரெண்டு பேர் கையும் திருப்பி போகுது மோதிட்டு. சரியா? ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க. தே ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ், ரைட்டா? ரெண்டு டிஃப்ரெண்ட் பாடி மேலே வேறு பொருள், இது ஒரு பாடி, இது ஒரு பாடி, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னோட ஒன்று மோதிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. இந்த சேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இஸ் டெல்டா போட்டாங்க அப்படின்னா அது மாறுது, ஒரே இது கிடையாது, இனிஷியல் ஃபைனல் அப்படின்னு ரெண்டு வேல்யூ இருக்கும், அதனால தான் அதை டெல்டான்னு சொல்லுவாங்க. டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மைனஸ் இனிஷியல் மைனஸ் ஃபைனல்னு வரும், அதனால தான் டெல்டா அப்படிங்கிற ஒரு வேல்யூவை மென்ஷன் பண்ணுவாங்க, இல்லைன்னா டெல்டா மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லா பொறுத்த வரைக்கும் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is a equal and opposite reaction, they always acts on a two different bodies. சரியா? they always acts on a two different bodies அப்படின்னு சொல்லியிருக்காங்க. deduce the equation for force using Newton's second law of motion. பா இந்த கொஷினை கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம இந்த தடவை, ரைட்டா? ஈக்குவேஷன் ஃபோர்ஸ் யூஸிங் நியூட்டன்ஸ் செகண்ட் லா, ரைட்டா? நியூட்டன்ஸ் செகண்ட் லாவை யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணுமா, யூஸ் பண்ணணுமா, ரைட்டா? ஓகே, கவனிங்க. The force acting on a body is directly proportional. Second law அப்போ தானே பார்த்தோம், force acting on a body directly proportional to the rate of change of linear momentum and the change in momentum takes place in the direction of the force. இதை படித்தோம், இது புரிஞ்சிருக்கலாம், புரியாமல் இருக்கலாம். இப்போது இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், கவனமாக கவனிங்க, ரைட்டா? இப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு, செகண்ட் லாவில் என்ன சொன்னாங்க, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம்னா என்ன டவுட்டு, அதுனா என்ன டவுட்டு, இதுனா என்ன டவுட்டுன்னு இருந்துச்சுல, எல்லாத்தையும் பார்த்துடலாம். Let m be the mass of moving body having an initial velocity u. mங்கிறது என்னது, be a mass of moving velocity, ரைட்? மூவிங் பாடி, ஒரு மூவிங் பாடி இருக்குது, ஒரு பாடி என்ன பண்ணிகிட்டு இருக்கு, மூவ் ஆகிட்டு இருக்கு, ஒரு பொருள் மூவ் ஆகிட்டே இருக்குது. சரியா? மூவிங் பாடி ஹேவிங் அன் இனிஷியல் வெலாசிட்டி u. இனிஷியல் என்ன ஸ்பீடில் போகுது, யூங்கிற ஸ்பீடில் போகுது,
mb the mass of moving body. இதோட mass என்னது m, வெயிட்னு சொல்லலாம்ல m. இது மூவ் ஆயிட்டு இருக்கு. ஆஃப்டர் அ டைம், ஏ டைமில் ஆஃப்டர் அ டைம் டீங்கிற டைமுக்கு அப்புறம் இங்கேருந்து இது மூவ் ஆகிட்டே இருக்குது. டீங்கிற டைம், டீனா ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம் அல்லது 2 மினிட்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் பிகம் வி டியூ டு அன் அன்பேலன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இந்த பேனா ஆல்ரெடி மூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போ என்ன பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா என்ன பண்ணுது செகண்டா, நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா அந்த ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவோ ஸ்லோவாகவோ அது எப்படி வேணால் போகலாம். ரைட்டா, அன்பேலன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அப்போ அடிஷ்னல் ஃபோர்ஸ் கொடுத்தனா கொஞ்சம் மாறப்போகுது. அப்போ வெலாசிட்டி என்னது யூலேருந்து வீக்கு மாறிடுச்சு. வெலாசிட்டி என்ன ஆயிடுச்சு யூலேருந்து மீக்கு. அப்போ இனிஷியல் மொமெண்டம்னா என்னது, அது என்ன வேகத்தில் போயிட்டு இருந்துச்சு அல்லது அது என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, எப்படி அது போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது அந்த முதல் அப்படிங்கிறது இனிஷியல். இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஃபைனல். அப்போ முதல் எப்படி எழுதலாம், பி இனிஷியல். ரைட்டா, பி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு mass into velocity, p final is equal to mass into velocity. uங்கிறது initial velocity, ஆரம்பத்தில் இருந்த velocity, இங்கே என்ன அப்படின்னா final velocity. ரைட்டா, ஓகே ரைட். இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம்னா என்னது, மாறுதல். அப்போ மாறுதலை குறிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சிம்பிள் போடணும்ல. ஸோ நம்ம அந்த சிம்பிளை டெல்டான்னு எடுத்துக்கிறோம். ரைட்டா, we are just simply taking delta for the representation. ஏதாவது ஒரு சிம்பிள் போடணும். லெட்டர்ஸோ ஆல்ஃபபெட்ஸோ போட்டோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த இடத்துல டெல்டா எடுத்துக்க போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேனா ஒரு ஃபோர்ஸில் போயிட்டே இருக்கு என் கையிலேருந்து. இந்த பேனாவோட வெயிட்டாக அல்லது மாசை எம்னு எடுத்துக்க போகிறேன். போயிட்டு இருக்க ஸ்பீடு யூ. இப்போ என்ன பண்ணுறேன், என் கையை வச்சு தள்ளிகிட்டே போகிறேன் நான். இப்போ என்ன அது அன்பேலன்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தனால இப்போ மூவ் ஆகுது. அப்போ பி ஃபைனல். அப்போ என்ன பண்ணுது, மாஸ் அதே தான், ஆனால் ஸ்பீடு மட்டும் என்ன பண்ணியிருக்க மாறி இருக்கு. ஸ்பீட் இன் த சென்ஸ் வெலாசிட்டி மட்டும் யூலேருந்து வீக்கு மாறிடுச்சு. அப்போ இனிஷியலாக மாஸ் இன்ட்டு யூ அந்த வெலாசிட்டியில் இருந்துச்சு. இப்போது மாஸ் இன்ட்டு வி ஃபைனல் வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு. அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம். அப்போ எவ்வளோ ஸ்பீடு கூடி இருக்குது, இங்கே ஸ்பீடுன்னு சொல்ல முடியாது, அதுக்கு பதிலாக அந்த மொமெண்டம் எவ்வளோ மாறி இருக்கு. அப்போ ஃபைனல் மொமெண்டம் அதான அதிகம், ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் அப்படின்னு நம்ம சொல்லப்போம். அப்போ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு mv மைனஸ் mu. டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு என்னது, mv மைனஸ் mu அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அடுத்து பாருங்க, நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுச்சு, ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம்னா டெல்டா பி போட்டுக்கலாம். ரைட்டா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து ரேட்டுன்னு வேற கொடுத்துருக்காங்க. ரேட்டுனா இவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ டெல்டா பி பை டி வேற நம்ம போடணும். அப்போது எஃப் இஸ் ஈக்குவல் டு டெல்டா பிக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் நம்ம, mv minus mu by t. அப்போ f is equal to m காமன் தானே, அப்போ v minus u by t எழுதலாமா, v minus u by t எழுதலாமா, தாராளமாக எழுதலாம், தப்பே கிடையாது. அப்போ அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல இது ஈக்குவல் கிடையாது, மன்னிக்கவும் ஈக்குவல் கிடையாது, இது எல்லாமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான் இருக்குது இன்னும். ரைட்டா, அப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்கு கேன்னு எடுப்போமா, கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கான்ஸ்டன்ட் என்னது 1 வச்சுக்கலாமா. சரி, ஏன் 1 வச்சுக்கிறீங்க, ஜஸ்ட் கன்சிடர் பண்ணுறோம். கான்ஸ்டன்ட் யாராக வேணால் வச்சுக்கலாம், நீங்கள் 2 வச்சுக்கோங்க, 100 வச்சுக்கோங்க, அதெல்லாம் வச்சா பெரிய நம்பராக வரும். நாம் சிம்பிளாக கேல்குலேஷன் பர்பஸ்க்காக 1ன்னு வச்சுக்கிறோம், அவ்வளோதான். சிம்பிளாக கேல்குலேஷன் பர்பஸ்க்காக 1. எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எம் வி மைனஸ் யூ பை டீன்னு இருக்குது. ரைட்டா, இப்போது இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்காக ஈக்குவல் டு போட்டுட்டு கே எம் வி மைனஸ் யூ பை டீன்னு எழுதுறேன். நான் தான் சொன்னேன் கே இஸ் ஈக்குவல் டு 1ன்னு. சின்ஸ் கே இஸ் ஈக்குவல் டு 1, அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் வி மைனஸ் யூ பை டி, அவ்வளோதான். வி மைனஸ் யூ பை டி அப்படிங்கிறது என்னது, இந்த இடத்துல எம் வி மைனஸ் யூ பை டி. வி மைனஸ் யூ பை டிங்கிறது என்னது, இங்கே அதுதான் அல்டிமேட்டு. அல்டிமேட் என்னது, u minus v by u minus sorry v minus u by t. What is that v minus u by t? What is the v minus u by t? Acceleration. வண்டியில் திருகிறல அது என்னது, நாங்கள் கொடுத்த ஃபோர்ஸு, அவ்வளோதான். நான் எவ்வளோ ஆக்சலரேஷன் கொடுத்தேனோ வண்டி எடுத்தோன்னே ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருக்கு, அடுத்து வேற ஒரு ஸ்பீடில் போகுது. வண்டியோட வெயிட் ஒன்று தான்டா தங்க பிள்ளைங்களா. நான் ஆக்சலரேஷன் கொடுத்த உடனே தானே ஸ்பீடு மாறிச்சு, டைம் மாறிச்சு, எல்லாமே அந்த அதுதான் என்னது ஆக்சலரேஷன். அப்போது ஆக்சலரேஷன் a is equal to
ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை 2 இதுதான் ஏ. அப்போ F is equal to ma. இப்போ தான் நீங்கள் செகண்ட் லாக்கு இந்த ஃபார்முலாவை எழுதணும். செகண்ட் லாவோட ஃபார்முலா ஆக்சுவலாக என்ன அப்படின்னா F is directly proportional to இதுதான் எழுதணும். நீங்கள் அங்கே ஃபார்முலா நான் எழுதுனப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, சார் இந்த ஃபார்முலா வராதா அப்படின்னு கேட்டிங்க. செகண்ட் லாவில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஃபார்முலா வரும். ஆனால் செகண்ட் லாவில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா பி பை டி. இதுதான் செகண்ட் லாவில் சொல்லியிருக்குது. இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ இந்த ஃபார்முலா கிடைக்க போகுது. ரெண்டையுமே நீங்கள் எழுதிக்கலாம், ரெண்டையுமே எழுதிக்கலாம். வேறு லெவலில் முடிச்சிட்டோம், வேறு லெவலில் படிச்சிட்டோம். 2வது 5 மார்க். சிம்பிளாக என்ன சொன்னாங்க, ஒரே ஒரு விஷயம் தான், செகண்ட் லாவை பயன்படுத்தி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டா? அவ்வளோதான், வேறு ஒன்றுமே சொல்லலை. தேட்ஸ் இட். வேறு எதுவுமே சொல்லலை, வேறு எதுவுமே சொல்லலை அவங்க, வேறு ஒன்றுமே சொல்லலை. கிளியரா? ஸோ வித் தட் வி ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் செகண்ட் கொஷின். சரியா? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் சென்டர் ஆக்சிலரேஷன் அப்படின்னு நம்ம போட்டோம். தேட்ஸ் இட், முடிஞ்சது. ஓகேவா? கிளியர்? ஸோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, குட். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த law of conservation of linear momentum. சரியா? ஆரம்பிக்கலாமா? ரைட்? சரியா? Now we are going to study the most important question. This is one of the UPM னு சொல்லலாம். What is the meaning of UPM? Ultra Pro Max important question. ரைட்டா? Ultra Pro Max important question. சரியா? Ultra Pro Max question. சரியா? அப்போ state and prove the law of conservation of linear momentum. ஸோ அப்போ இதை ப்ரூவ் பண்ணணும். law of conservation of linear momentum ப்ரூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், there is no change in linear momentum of a system of a body as long as no external forces act. கரெக்டு தானேப்பா? லீனியர் மொமெண்டம்னு இந்த பேனை எங்கேயாவது நகரணும். நான் இந்த பேனை ஒன்றுமே பண்ணலை, அப்புறம் எப்படி நகரும்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் இந்த பேனை நகரப்போகுது. அதை தான் கொடுத்துருக்காங்க. there is no change in linear momentum. ரைட்டா? there is no change in linear momentum of a system of a body as long as no external force acts on them. ரைட்டா? no external force ஆட் ஆகாத வரைக்கும் அதில் எதுவுமே கிடையாது. சரியா? அதுதான். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், லெட் டூ பாடி A and B. இப்போ இதை ப்ரூவ் பண்ண போகிறேன் நான். அப்போ இது அப்படி தான் இருக்கும்னு நம்ம சொல்ல போகிறோம், பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், 2 உருண்டை பால் எடுத்துக்க போகிறேன். அதனால் நான் வச்சுக்கோங்க, 2 உருண்டை பால் எடுத்துக்க போகிறோம். ஒரு பால் பெருசாகவும் ஒரு பால் சின்னதாகவும் இருக்க மாதிரி ஃபார் ஐடென்டிஃபிகேஷனுக்காக எடுத்துக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் 2 பாலும் ஒரே டைரக்ஷனில் உருட்டி விடுறேன். 2 பாலையும் ஒன்று பின்ன ஒன்று, ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று உருட்டி விடுறேன். ஸோ M1 M2 இது மாஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாடி, மாஸ் ஆஃப் த செகண்ட் பாடி இஸ் M2. A and B இனிஷியல் வெலாசிட்டியை U1 U2ன்னு வச்சுக்கிறேன். சரியா? U1 U2ன்னு வச்சுருக்கேன். ரைட்டா? ரைட். லெட் டூ பாடிஸ் A and B ஹேவிங் மாஸ் M1 and M2 மூவ் வித் த இனிஷியல் வெலாசிட்டி U1 and U2 இன் அ ஸ்ட்ரெயிட் லைன், ஒரே லைனில் போகுது. லெட் த வெலாசிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாடி be higher than that of the second body. பார்த்தீங்களா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு? இதில் ஒரு கண்டிஷன், இந்த கண்டிஷனை போட்டு தான் மாறப்போகுது. ஃபர்ஸ்ட் பாடியோட வெலாசிட்டி லிட்டில் பிட் ஹையராக இருக்கணும். ஏன்னா அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு மோதலை உண்டு பண்ண போகிறோம். இந்த பெரிய பால் என்ன பண்ண போகுது, ஃபர்ஸ்ட் பாடி நேராக போய் 2வது பாடியை இடிக்க போகுது. ஸோ த வெலாசிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாடி பி ஹையர். இதை விட இதோட வெலாசிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இதை விட இதோட வெலாசிட்டி, இதை விட இதோட வேகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. U2 U1 இருக்கணும். அப்போ என்ன நடக்கும், இது 2 பேரும் உருண்டு போயிட்டே இருக்காங்களே, இவங்க 2 பேரும் இப்படி போயிட்டே இருக்காங்க. ரைட்டா? என் கை இது இப்படி போயிட்டே இருக்குது. 2 பேரும் ஒரே மாதிரி போயிட்டே இருக்காங்க. ஆனால் இதோட ஸ்பீட் கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை. பாருங்கள், முதல் இப்படி இருக்காங்க. ரைட்டா? இந்த மாதிரி இருக்காங்க, இப்படி ஒன்றா போயிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரம் ஆக இடிச்சிட்டாங்க. இந்த பெரிய பால், அதாவது வெலாசிட்டி அதிகமாக இருந்த பால் இடித்து என்ன பண்ணுது, திருப்பி 2 பேரும் ஒரே டைரெக்ஷனில் தான் போகிறாங்க. இடித்ததுக்கப்புறம் இதோட வெலாசிட்டியில் மாறி இருக்கும்ல, அப்போ அதெல்லாம் என்னென்ன பார்க்க போகிறோம். இப்போ இடிக்க போகிறாங்க. பாருங்கள், FA FB இது போயிட்டே இருக்குது. இதுவும் என்ன பண்ணுது, இடிக்குது. இது இடிக்கிறப்ப இதுவும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், என்னடா என்ன இடிக்கிறா, என்னையவே இடிக்கிறாடா அப்படின்னு கேட்கும்ல. அப்போ இவங்க ஒரு ஃபோர்ஸு, இவங்க ஒரு ஃபோர்ஸ், FA FB. இவங்க கொடுக்குற ஃபோர்ஸுக்கு FA, இவங்க கொடுக்குற ஃபோர்ஸுக்கு பேர் FB. அப்போ இடித்ததுக்கப்புறம் வெலாசிட்டி மாறி போச்சு. முதல் இருந்த ஸ்பீடில் இப்போ 2 பேரும் போகலை. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, புது ஸ்பீடு வந்துருச்சு. V1 V2ன்னு வேறு ஸ்பீடு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, டியூரிங் அன் இன்டர்வல் ஆஃப் டைம் T seconds. இப்போ இடிக்கிறத பற்றி தியரி எழுதுறாங்க. they tend to have a collision. ஒரு பர்டிகுலர் டைம் 2 பேரும் உருட்டி விட்டோன்னா ஒரு 2-3 செகண்ட் அல்லது 4-5 செகண்டுக்கு அப்புறம் 2 பேரும் கண்டிப்பாக அடிச்சுக்க போகிறாங்க. 2 பேரும் அடிச்சுக்க போகிறாங்க. 2 பேரும் அடிச்சிட்டாங்க. ஆஃப்டர் த இம்பேக்ட்
both of them move along the same straight line with a new velocity v1 v2 respectively. v1 v2 னு புது velocityல போறாங்க. இப்போ வந்துருச்சு ரைட்டா. இதெல்லாம் பார்த்து பயப்படாத, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, சப்பா மேட்டர், சால்ட் வாட்டர் இதெல்லாம் சரியா. மாசா படிச்சிடலாம். ஃபோர்ஸ் ஆன் பாடி பி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ் ஆன் பாடி பி. இப்படி இருக்காங்க, என்னை வந்து ஒருத்தவங்க அடிக்கிறாங்க. அப்போ என் மேலே யார் ஃபோர்ஸ் கொடுத்தா? நான் பாடி பி. அப்போ அடிக்கிற என் கை தானது, இந்த கை தானது, இந்த கை தானது, இந்த கை தானது பி, கை தானது ஏ. ஏ தான் வந்து என்ன பண்ண போகுது? இடிக்க போகுது. கொலிஷன்னா மோதல், கொலிஷன்னா மோதல். இது வந்து என்ன பண்ண போகுது? இங்கே மோத போகுது. அப்போ எஃப்ஏ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம் நம்ம? மாஸ் அண்ட் ஆக்சிலரேஷன் தானே பார்த்தோம். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் அண்ட் ஆக்சிலரேஷன். மாஸ் என்னது? எஃப்ஏ. எஃப்ஏ ஆனால் யார் மேலே ஆக்ட் ஆகுது? ஏன் மேலே ஆக்ட் ஆகுது. அப்போ என்னோட வெயிட் தானே போடணும், என்னோட மாஸ் தானே போடணும். ஏன் மேலே தானே இடிக்குது, பி மேலே இடிக்குது. அப்போ m2. பி என்ன ஸ்பீடு? u2 v2. அப்போ v2 மைனஸ் u2. நிறைய பேர் என்ன தெரியுமா அங்கே தப்பு பண்ணுறாங்க? நான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறப்பெல்லாம் பார்க்குறப்ப நிறைய பசங்க பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? FA அல்லது FBன்னு போடுறீங்க. ஏ போட்டுட்டு இங்கே m1 v1 u1 போடும், இங்கே மாற்றி போடுவாங்க. தட் இஸ் ராங், தட் இஸ் அல்டிமேட்லி ராங் ரைட்டா. தட் இஸ் அல்டிமேட்லி ராங். நல்லா கவனிங்க. இப்போது என்ன அப்படின்னா, இந்த பெண்ணும் இந்த பெண்ணு தான் பெருசு. பார்த்தா இதில் குண்டா இருக்குல்ல, நம்ம போர்டு பென் வந்து பெருசு கொஞ்சம். இவங்க போய் இவங்களை இடிக்கிறாங்க. இப்போ இவங்க தான் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. யார் மேலே கொடுக்குறாங்க? இந்த பெண் மேலே. அப்போ இந்த பெண்ணோட மாசை தானே நீங்கள் எடுத்துக்கணும். இவங்க மாசை எப்படி எடுத்துக்க முடியும்? இவங்க மாஸ் என்னது? m2. இவங்க வெலாசிட்டி என்னது? v2 u2. அதை தான் எடுத்துக்கணும். ஆனால் ஃபோர்ஸு இவங்க கொடுக்குறது, இவங்க கொடுக்குற ஃபோர்ஸு இவங்க மேலே, அவ்வளோதான் சரியா. FA is equal to m2 v2 minus u2 divided by t. Force on the body A due to B ரைட்டா. force on the body A due to B. B னால A மேலே ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் என்ன? FB is equal to, இதுவும் என்ன பண்ணுது? சும்மா இல்லை, இதுவும் என்னது? விட்டுருக்கா போடா அப்படின்னு இது இடிக்குது. அப்போ m1 v2 minus u1 divided by t அப்படின்னு. நியூட்டன்ஸ் தேர்ட்ல என்ன சொன்னாங்க? எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஈக்குவல் ஆனால் ஆப்போசிட், ஈக்குவல் ஆனால் ஆப்போசிட் கரெக்டா. ஈக்குவல் ஆனால் ஆப்போசிட் சரியா. FA இஸ் ஈக்குவல் டு மைனஸ் FBன்னு வரணும் ரைட்டா. அதுதான் இங்கே விஷயம். அப்போ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் என்னது? FB எழுதிக்கலாமா? எது வேணும் நீ எப்படி வேணால் எழுதிக்கலாம். இதை யாரை வேணால் நீ மாற்றி போட்டுக்கோ, பிரச்சனையே கிடையாது ரைட்டா. FB இஸ் ஈக்குவல் டு மைனஸ் FAன்னு நான் போட்டிருக்கேன். ஏன் நான் இப்படி போடக்கூடாதான் நீ கேட்டேன்னா போட்டுக்கோ, ஒன்றும் தப்பாக போகிறது கிடையாது ரைட்டா. ஒன்றும் தப்பாக போகிறது கிடையாது, எல்லாமே ஒன்று தான். ஸோ அப்போ அவங்கவுங்க வேல்யூவை போட போகிறோம். தேட்ஸ் இட். போட்டதுக்கப்புறம் இந்த கிராஸ் மல்டிப்ளே டீயும் கேன்சல் ஆகிடும். m1 உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல m1 உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா m1 v2 m1 u1 மைனஸ் m2 v2 ப்ளஸ் m2 u2. v எல்லாம் ஒரு பக்கம் u எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபைனல் ஆன்சர் உனக்கு m1 v1 is equal to m1 v1 plus m2 v2 is equal to m1 u1 m2 u2 னு உனக்கு கிடைக்க போகுது. This is the final answer. சரியா? This is the final equation. Right? So now we are going to see the super duper and most interesting வேற level சூப்பரான ஒரு question, rocket propulsion. Right? Rocket propulsion one of the most important question. Right? Rocket propulsion one of the most important question. கவனமா கவனிங்க. It is ultra pro max. This is also ultra pro max. You can expect in your public examination. Right? Rocket propulsion of a rocket propulsion அல்லது propulsion of rockets எப்படி வேணா சொல்லலாம். எப்படி ராக்கெட் ராக்கெட் எப்படி போகும்? ஜொயின்னு போகும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கான பதில் தான் அந்த ஜொயிங் எப்படி போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் சரியா. ப்ரொபல்ஷன் ஆஃப் ராக்கெட் இஸ் பேஸ்ட் ஆன் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அது மட்டும் இல்லையா, as well as நியூட்டன்ஸ் தேர்ட் லா. நியூட்டன்ஸ் செகண்ட் லா வச்சு தான் லா ஆஃப் அதாவது என்னது? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். நீங்கள் எந்த ஃபோர்ஸும் கொடுக்கலனா எந்த மாற்றமே நடக்காதுன்னு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமில் படித்தோம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமில் ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் நீங்கள் எக்ஸ்டர்னலாக கொடுக்கலைன்னா ஆரம்பமும் முடிவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஃபோர்ஸே கொடுக்கலன்னா உங்கள் ராக்கெட் மூவே ஆகாது, ராக்கெட் அப்படியே தான் நிற்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? நியூட்டன்ஸ் தேர்ட் லா வேறு இருக்கான், மூவ் ஆகுது, ஆனால் எங்கிட்ட மூவ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு தேர்ட் லா பார்க்கலாமா? செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. Propulsion of rocket is based on law of conservation of
linear momentum as well as Newton's third law of motion. Rockets are filled with fuel, right? Either liquid or solid, எப்படி வேணா இருக்கலாம், நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ராக்கெட்ஸில் ஃபியூயல் ஃபில் பண்ண போகிறாங்க, நல்லா உள்ள ஃபுல்லாக என்ன பண்ண போகிறாங்க, ஃபியூயல் ஃபில் பண்ணிக்க போகிறாங்க. when the rocket is fired, தீ பற்ற வச்ச உடனே this fuel is burnt and a hot gas is ejected with a high speed. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ பயங்கரமாக கேஸ் வெளியே வரும், அவ்வளோ பயங்கரமாக என்ன பண்ணுவோம், கேஸ் வெளியே வரப்போகுது. ஹாட் கேஸ் எஜெக்டட் வித் ஹை ஸ்பீட் ஃப்ரம் த நாசல். இப்போ இங்கே நாசல்னா என்ன அப்படிங்கிறது தான், சரியா? இந்த பெண்ணு இருக்குது பார்த்தியா, இந்த பெண்ணு அகலமாக இருந்து குறுகலை ஒரு சின்ன பாதை வழியாக வருது. எப்பயுமே ஒரு சின்ன பாதை வழியாக ஒரு காற்றோ தண்ணியோ வரப்போ ஹை ஸ்பீடில் வரும். நோட்டீஸ் பண்ணி பார்த்துருக்கியா? பெரிய குழாயிலேருந்து வரதை விட ஒரு சின்ன பைப்லேருந்து வரப்போ பயங்கர ஸ்பீடாக வரும். ஸோ நாசல்ங்கிறது நீங்கள் ராக்கெட் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ராக்கெட்டில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்படி இருக்கும். ராக்கெட்டில் கீழே இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல்லேருந்து பெருசாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும், ரைட்டா? ஒரு சின்ன ஹோல்லேருந்து அகலமாக விரியும், ரைட்டா? ஒரு சின்ன ஹோல்லேருந்து அகலமாக விரியும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க, ரைட்டா? when the rocket is fired, ராக்கெட்டை பற்ற வச்ச உடனே fuel is burnt and hot gas is ejected with a high speed from nozzle of the rocket, producing a huge momentum. huge momentum என்னது? ஒரு உந்த சக்தி, ஒரு புஷ் கீழே அப்படியே என்ன பண்ணுது, பயங்கரமாக கொடுக்குது. ஒரு பயங்கரமான ஒரு புஷ் என்ன பண்ணுது, கீழே கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? அடுத்து இந்த மொமெண்டமை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதிகமான ஒரு புஷ் கீழே போகுது, பயங்கர ஃபோர்ஸில் கீழே அமுக்குறோம். and equal and opposite reaction force, right? equal and opposite reaction force produced in the combustion chamber. இது போய் கீழே புஷ் பண்ணுறப்ப அது தாங்க முடியாமல் அந்த கம்பஷன் சேம்பர்னது அங்கே தான் தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அங்கே தான் ஹாட் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. இது கீழே போனனால கீழேருந்து பயங்கரமாக ஒரு அழுத்தம், கீழே போகிற கேப் இல்லை, கேஸ் போய் கீழே அடிச்சுக்கிட்டே இருக்குது கம்மியான இடத்துல. அப்போ என்ன பண்ணுது, நம்ம ராக்கெட்டு கிளம்ப ஆரம்பிக்குது, which makes the rocket project forward slow. அப்படி என்ன பண்ணுது, நம்ம ராக்கெட் அப்படியே மேலே ஸ்டார்ட் ஆகுது while in motion. சரி, இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆரம்பிக்கிறது நம்மால் கிளம்பிட்டாப்புல தரையிலேருந்து. அதுக்கடுத்து என்ன பண்ணுறது, the mass of the rockets gradually decreases. மாஸ் என்ன பண்ணுதான், கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகுதான். என்ன சார், நான் சார் இந்த சாரே இது என்ன நியாயமோ, அது எப்படி சாரே மாஸ் குறையும்? ஏன்னா மேலே போக 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 அவங்க அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி ஜாலியாக போகிறாங்களாம், ரைட்டா? மேலே போக போக அப்படியே காற்றுல பறக்க, ஏன்னா மேலே சுற்றி ரெசிஸ்டன்ஸ் கிடையாதுல்ல, மேலே யாருமே இல்லை, ஜுக்குன்னு போயிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணல, அப்படியே ஸ்லோவாக காற்றுல பறக்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. until the fuel is completely burnt out. ஃபியூயல் கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகி முடிக்கிற வரைக்கும் அவங்க பாட்டுக்கு அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி என்னது, மாஸ் ஆகுது. கரெக்டு தானே? இன்னொன்று ஃபியூயல் குறைய, அதாவது என்ன, ஒரு ஒன்று காற்றுல பறக்கிறாங்க, இன்னொன்று பெட்ரோல் காலியாக அதில் உள்ளே போன கண்டென்ட் என்னது, நம்ம எடுத்துக்கிட்ட ஃபியூயல் அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ மாஸ் குறையுதுல, ஃபியூயல் குறைய மாஸும் குறையுது. சின்ஸ் there is no net external forces acting on it, the linear momentum of the system is conserved. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபியூயலு காலி ஆயிடுச்சு, புஷ் பண்ணுறதுக்கு பின்னாடி யாரும் இல்லை. அப்போ இனர்ஷியா, இவ்வளோ நேரம் வந்த ஃபோர்ஸ்லேயே நம்மளால் போய்கிட்டே இருக்கா முன்னாடியே, லீனியர் மொமெண்டம் இல்லை. இப்போ ஓ மை காட், கீழே புஷ் பண்ணி ராக்கெட்டை மேலே தூக்குன, லீனியர் மொமெண்டம் இப்போ இல்லை, காலியாக போச்சு, ஏன்னா ஃபியூயல் இல்லை. அப்போ லீனியர் மொமெண்டம் ஜீரோ. எப்போ, வானத்துக்கு போனதுக்கப்புறம், மேலே போனதுக்கப்புறம் லீனியர் மொமெண்டம் ஜீரோ ஆயிடுச்சு. அப்போது அடுத்து என்ன அப்படின்னா, the mass of the rocket decreases with altitude. மேலே போக mass decrease ஆகுது, which result in gradual increase in velocity of the rocket. weight குறைஞ்சிருச்சுன்னா ஸ்பீடாக போகலாம்ல நம்ம. இப்போ ரோட் ரோலர் இருக்குல்ல, ரோட் ரோலர் ஃபாஸ்ட்டாக ஏன் போக மாட்டேங்குது? ஏன் ஒரு ரோட் ரோலரால் ஃபாஸ்ட்டாக போக முடியல? நீயே சொல்லு, ஏன் ஒரு ரோட் ரோலரால் ஃபாஸ்ட்டாக போக முடியல? ரோட் ரோலரால் ஏன் ஃபாஸ்ட் போக முடியல? பிகாஸ் மாசு, நம்மால் பயங்கர வெயிட்டு, மாசு கூட அவனுக்கு, கரெக்டாக? மாஸ் கூட, கரெக்டாக? இன்னொன்று அது அவ்வளோ பெரிய மாஸ் இருக்கிறனால கிராவிட்டி, நம்ம கிராவிட்டி ஃபோர்ஸ் பிடிச்சி இழுக்குது, அவனை பிடிச்சி இழுக்குது. அப்போ அவன் உள்ளே தான் இருப்பான், அவனால் நகரம் மெதுவாக அப்படியே நகரம். ஆனால் ராக்கெட்டு கிராவிட்டியை தாண்டி வெளியே வேற போயிடுச்சு, மாசும் இல்லை, பெட்ரோல் காலியாக போச்சு, மாசும் கிடையாது. அட் ஒன் ஸ்டேஜ் இட் ரீச்சஸ் அ வெலாசிட்டி which is sufficient to just escape from the gravitational pull.
இவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகி பூமியை விட்டு வெளியே போயிட்டான். எஸ்கேப் வெலாசிட்டி எஸ்கேப் ஆயிட்டான், பூமியை விட்டு எஸ்கேப் ஆயிட்டான். இதுக்கு மேலே கிராவிடேஷன் ஃபோர்ஸால் ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் கழட்ட கூட முடியாது. ராக்கெட் அதை தாண்டி வெளியே போயிடுச்சு. அது வரைக்கும் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தா போதும், அது வரைக்கும் ராக்கெட்டை வெளியே போகிறதுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் ராக்கெட் தானாக போயிட்டே இருக்க போகுது. அப்போ முடிஞ்சு போச்சு, ரைட்டா? அப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் மாஸ் காலியாக போச்சு, லீனியர் மொமெண்டம் இல்லை, வெயிட்டு கம்மியானனால நம்ம வெலாசிட்டி கூடிடுச்சு. அந்த வெலாசிட்டி ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் எஸ்கேப் வெலாசிட்டியாக மாறுது. எஸ்கேப் வெலாசிட்டினா என்னது? பூமியை விட்டு எஸ்கேப் ஆகி போகிற வெலாசிட்டி. பூமியை விட்டுனா கிராவிடேஷனல் புல்லு, புவியீர்ப்பு விசையிலேருந்து வெளியே போகுது. திஸ் வெலாசிட்டி இஸ் நோன் அஸ் எஸ்கேப் வெலாசிட்டி. இது யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனுக்கு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு முதல் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனில் என்ன சொல்கிறாங்க? லா ஆஃப் கிராவிடேஷனில் என்ன சொல்கிறாங்க? லா ஸ்டேட்ஸ் தட், அந்த லா எதை சொல்லுதுன்னா, இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய எந்த ரெண்டு பொருள் எடுத்துக்கிட்டாலும் அந்த பொருள் ஒன்னோட ஒன்று அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போகுது. தே ஆல்வேஸ் ஹாவ் அ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வித் அ ஃபோர்ஸ். அதுதான் எவ்ரி பார்ட்டிகிள் ஆஃப் மேட்டர் இன் திஸ் யூனிவர்ஸ், இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகளும் அட்ராக்ட்ஸ் எவ்ரி அதர் பார்ட்டிகிள் வித் அ ஃபோர்ஸ். இன்னொரு பார்ட்டிகிளை ஒரு விசையை கொண்டு ஒரு ஃபோர்ஸ் மூலமாக அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ். அந்த ஃபோர்ஸு இருக்க பிரச்சனை இது வேறையா? அந்த ஃபோர்ஸு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், நேர் விகிதத்தில் இருக்கு. யாருக்கு நேர் விகிதத்தில் இருக்கு? யாருக்கு நேர் விகிதத்தில் இருக்கு? யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே சன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சன் ஒரு பார்ட்டிக்கல், அதுக்கப்புறம் இங்கே எர்த் இருக்குது. இந்த ரெண்டு பேரோட மாஸ். அப்போ m1 × m2, இவங்களை m1 வச்சுக்கலாம், இவங்களை m2 வச்சுக்கலாம். சாரிப்பா. அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா என்னது? f டிவைடட் பை இருக்கு. சாரிடா, ஐயோப்பா. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர். இந்த ரெண்டு பேரோட டிஸ்டன்ஸ் சென்டருக்கு, ரெண்டு பேரோட சென்டருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸோட ஸ்கொயராக 1/r². 1/r², சரியா? 1/r² ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இப்போ இதுதான் the direction of force acts along the line joining the masses. இந்த லைன் தானே மாஸை ஜாயின் பண்ணுது. அப்போ இதோட ஃபோர்ஸு இந்த பக்கம் இருக்கும், இதோட ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும். ரெண்டு பேருக்குரிய ஃபோர்ஸும் இந்த மாதிரி, ரைட்டா? லைன் எந்த லைன் அவங்க ரெண்டு பேரையும் சேர்க்குதோ அந்த டைரக்ஷனில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? இப்போ இதுக்கு டெரிவேஷன் எழுதணும். இப்போ தான் உனக்கு ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்துட்டேன், ரைட்டா? m1 and m2 be the mass of the two body. ஏக்கும் பிக்கும் ரெண்டு மாஸ் நம்ம m1 m2 எழுதிக்க போகிறோம். அப்போ ஃபோர்ஸ் Fs directly proportional to m1 × m2, inversely proportional to 1/√. இப்போ என்ன பண்ணலாம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே ஃபோர்ஸ் தானேப்பா, ரெண்டையும் கம்பைன் பண்ண போகிறேன், ரைட்டா? ஃபோர்ஸ் இஸ் directly proportional to m1 டாட் m2, அதே F is equal to தான் 1/r². அப்போ F is directly proportional to m1 டாட் m2 டிவைடட் பை r² எழுதலாம். இப்படி நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எடுக்கிறதுக்கு ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு புட் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ போட போகிறேன். F is equal to g × m1 m2 டிவைடட் பை r², ரைட்டா? r². அப்போ where g is the universal gravitational constant. ஜிங்கிறது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ என்னது? 6.674 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg-2. எவ்வளோ இருக்கு பாரு. இது கிரியேட்டிவ் 1 மார்க். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் g?
எனர்ஜி கேபிட்டல் ஜி சரியா கேபிட்டல் ஜியோட வேல்யூ என்னன்றது கேட்பாங்க கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க 6.674 into 10 to the power minus 11 Newton meter squared kg minus 2 சரியா கவனமாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா 6.674 into 10 to the power minus 11 Newton meter squared kg minus 2 கிளியரா ரைட் இதுதான் என்ன அப்படின்னா கிராவிடேஷன் லா ஆஃப் கிராவிடேஷனோட டெரிவேஷனில் பெருசெல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் ரைட்டா புரிஞ்சுதா இஸ் தட் கிளியர் ஹவ் யூ காட் இட் கண்டிப்பாக உனக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஓகேவா கிளியர் கிவ் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் இந்த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனுக்கு நம்ம ஒன்று பார்த்தோம்ல இந்த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனோட அப்ளிகேஷன் என்ன இது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ரைட்டா இதில் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு இதுக்கு ஒரு ஹிண்ட் இருக்குது Newton's law of gravitation is applicable universally. So it is also called as universal law of gravitational force. Right? Universal அதாவது Newton's law of gravitation தான் யூனிவர்ஸ் முழுவதும் மொத்தமாக எல்லாத்துக்குமே அது என்ன அப்படின்னா அக்செப்ட் பண்ணப்படுது. So it is called universal law of gravitation. ஃபஸ்ட்டு பாருங்கள் எதுக்கெல்லாம் பயன்படுத்த போகிறோன்னு சொன்னால பாருங்கள் dimensions of heavenly bodies. ஹெவன்லி பாடிஸ்னால் இது விண் பொருட்கள் விண்ணுலகம் எங்கே இருக்குது மேலே இருக்கல டைமென்ஷன்ஸ் ஜூபிட்டரோட சைஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுல்ல பட் இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் கேன் பி மெஷர்ட் யூஸிங் த கிராவிடேஷன் லா எக்ஸாம்பிள் மாஸ் ஆஃப் எர்த்தோட வெயிட்டை மெஷர் பண்ணுற அளவுக்கு நம்ம யாருக்கிட்டையாவது இது இருக்கா என்னது ஒரு வெயிங் ஸ்கேலு ஒரு டிஜிட்டல் பேலன்ஸ் இருக்கா நம்மக்கிட்ட கிடையாதுல பட் இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் ரேடியஸ் ஆஃப் எர்த்து acceleration due to gravity etc can be calculated with higher accuracy ரொம்ப அக்யூரேட்டாக கூட நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும் helps in discovering new stars and planets புது ஸ்டார்ஸ் புது பிளானட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது கூட இது பயன்படுது அடுத்து one of the irregularities in the motion of stars is called wobble stars எப்பயுமே wobble ஆகிட்டே இருக்க போது lead to the disturbances in the motion of planet nearby கரெக்டு தானே பக்கத்தில் இருக்க பிளானெட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டாரு இப்போ சூரியனில் ஏதோ ஒரு பிரச்சனைனா அந்த இம்பேக்ட் நம்மளுக்கு இருக்குமா இருக்காதா இருக்கும்ல அதை கூட நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா சூரியனில் ஒரு பிரச்சனை இருந்தால் அதை கூட நம்ம என்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியும் ஹியர் மாஸ் ஆஃப் த ஸ்டார் கேன் பி கால்குலேட்டட் யூஸிங் லா ஆஃப் கிராவிடேஷன் ரைட்டா ஒரு சில ஸ்டாரோட மாஸை கூட கண்டுபிடிக்க முடியும் வாபிள்னா என்னது வாபிள்னா ஆடிக்கிட்டே இருக்குது ரைட்டா வாப்ளிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா நீங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கப்ப வண்டி ஒரு மாதிரி வாபிள் தடன்னு சவுண்டு வருது இட் இஸ் வாப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க வாபிள்னா தடன்னு ஆடிக்கிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம் ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்பிளைன் ஜெர்மினேஷன் ஆஃப் ரூட்ஸ் டியூ டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜியோட்ராபிசம் ஞாபகம் இருக்கா 9th ஸ்டாண்டர்டில் படிச்சியா ஜியோட்ராபிசம் ரைட்டா ஜியோட்ராபிசம் படிச்சிங்களா 9th ஸ்டாண்டர்டில் ஞாபகம் இருக்கா யாருக்கெல்லாம் ஜியோட்ராபிசம் ஞாபகம் இருக்குது 9th ஸ்டாண்டர்டில் படித்தது ஜியோட்ராபிசம் எஸ் அந்த ஜியோட்ராபிசம் மூலமாக ரூட்ஸோட ஜெர்மினேஷன் இது எப்படி வளரும் எவ்வளோ சீக்கிரம் போகாதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் ப்ரிடிக்ட் த பாத் ஆஃப் அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ் ரைட்டா இப்போது சூரியன்லேருந்து அதாவது ஒரு வால் நட்சத்திரம் பூமியை நோக்கி வருது 15 வருஷத்துக்கு அப்புறம் இல்லை ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பூமியை தாக்கும் இல்லை பூமியிலேருந்து சைடில் போயிடும் விலகி போயிடும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா அது எல்லாத்தையும் calculate பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வித் திஸ் we have completed this question சரியா ரைட் கிளியர் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன்